பிஸ்னஸ் அப்படிங்கிறது பபுள் அந்த சோடா மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியே நீர்மேல் குமிழி மாதிரி வந்துட்டு மேலே வந்துட்டு அப்படி கீழே போறது, இல்லை புற்றீசல் மாதிரி ஒரு சில மணி நேரங்கள் வந்து சிறகடித்து வான் வரை பறந்து அப்படியே காணாம போற மாதிரி இல்லாம, அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது காலங்களை கடந்து பல நூற்றாண்டுகளுக்கு அந்த பிஸ்னஸ் அப்படியே இருக்கும். அப்போ அது என்ன பண்றது அப்படின்னா, அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நிறைய செமினார்ஸ்ல பிஸ்னஸ் பிரீஃபிங் கான்க்ளேவ்ல எல்லாம் நிறைய கேட்குற கொஸ்டின்ஸ். இதுல ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்டீரியோ டைப்பா ஒரு கம்பெனி வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஒன் ப்ராடக்ட் ஆர் ஒன் சர்வீஸ் ஆர் ஒன் ட்ரேடிங், அது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பா அதே மார்க்கெட் பண்ணிட்டு அதே மாடல்ல இல்லாம, வென் யூ ஆர் இன்வென்டிங் கண்டினியூஸா இன்வென்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் ரீடிஃபைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சக்சஸ் ஆகும். ஒரு 100 பேர் ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் பண்றாங்க அப்படின்னாக்க, எல்லாரும் மாதிரியே நம்மளும் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணாம, there might be some differentiator. We are redefining our product and completely our product and service is totally different from others. அப்படின்னா அது சக்சஸ் ஆகும். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள், கார்பரேட் எக்ஸாம்பிள்ஸ்ல, லைவ் எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம சுத்தி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க, இன்னைக்கு ஆப்பிள் பிராண்ட் வந்து இப்போ நிறைய மொபைல் போன் இருக்கு, பிராண்ட் இருக்கு. பட் ஆப்பிள் ஆல்சோ ஒரு பிராண்டு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை கண்ட்ரிலயும் நிறைய மக்களுக்கு ஒரு ஃபேவரேட் பிராண்டா இருக்கிறது ஆப்பிள். ஆக்சுவலா இப்போ ஆப்பிள்ல என்ன ஒரு ஸ்பெஷல் இருந்தது அப்படின்னாக்க, எது ஒரு மார்க்கெட் டிஸ்டர்ப்ஷனா வந்தது அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற அந்த ப்ராடக்டோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி குட்டா இருந்தது. தென் அந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி ஆஃப் அன் ஆப்பிள் மொபைல் வந்து சம்திங் எனார்மஸ். சேஃப்டி அப்படின்னாக்க சம்திங் குட். தென் கேமரா குவாலிட்டி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல்ல எடுக்கிற குவாலிட்டி வந்து சம்திங் அமேசிங். அட் த சேம் டைம் அந்த ஐபேடு அது எல்லாமே அது ஒரு பெரிய மார்க்கெட் ரெவல்யூஷன் ஏற்படுத்துச்சு. அப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து டிசைன் பண்ணும்போது, when everybody is marketing that mobile, then Apple also design and market a mobile. பட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, the world class design, that world class compatibility and quality இருக்கும்போது சக்சஸ் ஆச்சு. So you have to define in a such a way that the product வந்து the best quality and design number one. Then second example நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, இந்த மெக்டி மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி. தட் இஸ் அன் இன்ஸ்பைரிங் எக்ஸாம்பிள் ஃபார் மெனி பிசினஸ் ஓனர்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ஓனர். அந்த மெக்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, மெக்டி இஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட், அவ்வளவுதான். பட் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்டை வந்து அவங்க எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னாக்க, அந்த கம்பெனியோட மோட்டோ என்னவா இருந்தது அப்படின்னாக்க, ஸோ திஸ் இஸ் அ பிளேஸ் ஃபார் த பீப்புள். யாரு அப்படின்னா, திஸ் அ பிளேஸ் ஃபார் அன் இன்ஸ்பயர்ட் பீப்புள் டு சிட் அண்ட் ட்ரிங்க் அப்படிங்கிறாங்க. Eat and drink. This is for the inspired people, eat and drink. So இதை வந்து we want to give in the highest and the best hygienic environment and so much of varieties, and our company is open to learn and we are ready to receive the feedback. அந்த feedback பேஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை, அந்த என்விரான்மெண்ட்டை, ஆம்பியன்ஸை வந்து, அந்த சர்வீசஸ் வந்து we want to maybe that keep on inventing அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மெக்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, ஒரு ஆர்டினரி ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட் ஆச்சு. ஸோ தட் இஸ் வாட் தே ஹேவ் ரீடிஃபைன்ட். ஒரு திங்க் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு ஆர்டினரி டீ ஷாப் தான் ஆர் காஃபி ஷாப்பை வந்து அது ஒரு எலைட் மாடலா வந்து அதை கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகுது. தேர்ட் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தா, நார்மலா வந்து இந்த காம்படேட்டிவ் என்விரான்மெண்ட்ல நமக்கு இருக்கிற தாட் ஒரு பிசினஸ் ஓனர்ஸ்க்கு, வீல் ட்ரை டு கம்பீட். பட் இதுல ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச், ஒரு சேஞ்சஸ் வந்து, டோன்ட் கம்பீட் அண்ட் ட்ரை டு கொலாபரேட். மீனிங் ஆஃப் திஸ் கான்செப்ட் அப்படின்னா, நிறைய காம்படிட்டர் சிமிலர் ப்ராடக்ட் சர்வீஸை மார்க்கெட் பண்றாங்க. கம்பீட் பண்றதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, ஒய் கான்ட் வி மேபி தட் ஜாயின் டுகெதர் அண்ட் ஆஃபர் தி சேம் ப்ராடக்ட். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேங்கிங் செக்டார்ல எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு லார்ஜஸ்ட் பேங்க் இந்தியால. அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ வந்து they are doing well. இன்னைக்கு பிரைவேட் செக்டார்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிட்டரா growth ஆனாங்க. பட் ஐசிஐசிஐ வந்து உள்ள என்டர் ஆகில நிறைய டெக்னாலஜி ஓரியன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 6 days இந்த பேங்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, மொபைல் நெட் பேங்கிங், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஐசிஐசிஐக்கு வந்து அர்பன்ல வந்து அவங்களுடைய மார்க்கெட் ஸ்பேஸ் growth வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது. பட் ரூரல்ல வந்து பாத்தீங்க அவங்களால ரீச் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, தமிழ்நாட்டுல வந்து பேங்க் ஆஃப் மெஜிரான்னு ஒரு பேங்க் இருந்தது. அந்த பேங்க் வந்து ரூரலுடைய பிரசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்போ ரூரல்ல போயிட்டு திரும்ப வந்து ஐசிஐசிஐ ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்க ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, அந்த பேங்க் ஆஃப் மெஜிராவை வந்து அந்த ஐசிஐசிஐ பேங்க் கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ண உடனே என்னாச்சு அப்படின்னாக்க, கஸ்டமர் பேஸ் அவங்களுக்கு அர்பன் மட்டும் இல்ல, ரூரல் பேஸ்லயும் இம்ப்ரூவ் ஆகிட்டு they become the second largest bank in India, right? இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்னு வந்து பேங்கிங்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, டைம்ஸ் பேங்க்னு ஒன்று இருந்தது.
அந்த டைம்ஸ் பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இப்ப இல்ல, அது எங்க போச்சு அப்படின்னாக்க ஹெச்டிஎஃப்சியோட 2 பேரும் சேர்ந்து மெர்ஜ் பண்ணி அந்த ப்ராடக்ட் ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் கொலாபரேஷன்ஸ் வந்து வில் கிவ் அ மைலேஜ். அதே மாதிரி யூடிஐன்னு ஒன்று இருந்தது, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த யூடிஐ வந்து ரீடிஃபைன்ட் அஸ் தி ஆக்சிஸ் பேங்கா ரீடிஃபைன் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஓபிசின்னு ஒரு பேங்க் இருந்தது. ஆக்சுவலா அந்த பேங்க் எங்க போச்சு அப்படின்னாக்க, நீங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க். பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ரொம்ப வெரி ஓல்டு பேங்க். 1893 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நிறைய மெர்ஜர்ஸ் அண்ட் டேக் ஓவர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா கிரியேட் ஆகுது. அப்போ நம்ம ஆல்வேஸ் வந்து அஸ் அ பிசினஸ் ஓனர், அந்த பிசினஸ் ஆண்டர்பிரினர் வந்து நம்ம கம்பீட் பண்ணி தான் ஒரு பிசினஸ் ஜெயிக்கணும் இல்லை. ஸோ when we try to collaborate instead of competing, when you try to collaborate with the same competitor or the same people or same business people marketing the same product and service, அது வந்து ஒரு பெரிய பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு எடுத்துட்டு போயிடும். தென் ஒரு 4th எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம அமேசான். ஆக்சுவலா அமேசான்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு. பட் நான் பார்த்த ஒரு இம்ப்ரெஸ் ஆன ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்ஸ் வந்து ட்ரெடிஷனலா வந்து பிரிண்டட் காப்பி தான் இருந்தது. பட் ஆஃப் லேட் வந்து நமக்கு இப்ப இருக்கிற ஜென்சில இருந்து எல்லாத்துக்கும் அந்த ரீடிங் ஹேபிட்ஸ் ஸ்லோலி ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ இதை வந்து என்ன சொல்றது, ஐடென்டிஃபை பண்ணி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆடியோ புக்கா வருது. அப்போ ஈவன் ஒரு டிராவல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து ரீட் பண்றதுக்கு நம்ம சேலஞ்சஸ் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஸோ வி கேன் ஹியர் த திங்ஸ் ஆக்சுவலி, தென் வி கேன் கெட் அப்டேட்டட் வித் தட். அப்போ அந்த ரீடிங்ல இருந்து ஆடியோ புக் வந்து போனது எகைன் ஒரு ரீடிஃபைனிங் த பிசினஸ். ப்ராடக்டை ஆர் சர்வீஸை வந்து கம்ப்ளீட்டா ரீடிஃபைன் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பைரிங் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ரிலையன்ஸோட விமல் பிராண்ட். 1960ல திருபாய் அம்பானி என்ன பண்ணாரு அப்படின்னா, டெக்ஸ்டைல்ல வந்து என்டர் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணாரு. ஸோ அப்போ வந்து இந்தியாவில் வந்து பிராண்டட் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறதே இல்லை, ஒரு மாதிரி அன்பிராண்டட் ஐட்டம் தான் இருந்தது. ஸோ அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா திருபாய் அம்பானி விமல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல, அதுவும் வந்து பிரீமியம் ஃபேப்ரிக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி, பிரீமியம் யான்ஸை இம்போர்ட் பண்ணி பிரீமியம் ஃபேப்ரிக்ஸை கிரியேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா விமல் அப்படிங்கிற ஒரு டிபிக்கல் ஷோரூம் கிரியேட் பண்றாரு. அந்த ஷோரூம்ஸ் எல்லாம் வந்து நீங்க இன்னைக்கு நெட்ல போயிட்டு கூகுள்ல விமல் நடிச்சுட்டு இமேஜஸ்ல போனீங்கன்னா பார்க்கலாம், ஒரு எலைட் டிசைனிங்கா ஒரு பக்காவா ஷோரூம் கிரியேட் பண்றாரு. தென் அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய விமலோட அட்வர்டைஸ்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிராண்ட் அம்பாசிடர்ல இருந்து அந்த பிராண்ட் அந்த பிரசன்ட் பண்றது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளாசிக் அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு கிளாஸான அட்வர்டைஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி திஸ் அ பிராண்ட் ஃபார் ஹை கிளாஸ் பீப்புள், எலைட் பீப்புள், ஒரு ட்ரெண்டியா, ஒரு ஸ்டைலிஷா, ஒரு பிரீமியம் கிளாஸ் பீப்புளுக்கான பிராண்ட் இந்த விமல் பிராண்ட் அப்படிங்கிற டிசைட் பண்ணாங்க. மோரோவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் விவியன் ரிச்சர்ட்சன்ல இருந்து ஒரு கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பிராண்டை என்டாஸ் பண்ண வச்சாங்க. என்டாஸ் பண்ண வச்சு ஒரு யூனிக்கா கிரியேட் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னாக்க, அந்த விமல்ங்கிற பிராண்ட் வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு சக்சஸ் கிரியேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவன்யூவை வந்து ரிலையன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. ரிலையன்ஸினுடைய வந்து ஒரு என்ட்ரிக்கே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபேஸா இருந்தது. ஸோ அந்த ரெவன்யூ பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபர்தரா அந்த ரிலையன்ஸ் குரூப்பவே மிகப்பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வந்து இந்த ஒரு பிராண்ட் ரீடிஃபைனிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஹெல்ப் ஆச்சு. அப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி ஒரு பபுள் ஆன் த சோடா மாதிரி இல்லாம, இந்த பிராண்டை வந்து நம்ம பிராண்டை கார்பரேட்டை அந்த பிசினஸ் என்டிட்டியை சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்டீரியோ டைப் இல்லாம கண்டினியூஸா பிசினஸ் நீங்க ரீடிஃபைன் பண்ணலாம், இன்னோவேட் பண்ணலாம், பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்கலாம், பெஸ்ட் சர்வீஸை கொடுக்கலாம். உங்க ப்ராடக்டை வந்து பீப்புளை வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி வாங்குற மாதிரி, அண்ட் அட் த சேம் டைம் instead of competing with an existing people, when you have a right collaboration and understanding the customer's expectation and keep modifying the product, and when you offer the product to the people அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ப்ராடக்டோ நம்ம பிராண்டோ ஒரு சர்வீஸோ வந்து கஸ்டமருடைய மோஸ்ட் ப்ரிஃபர்ட் அண்ட் சக்சஸ்ஃபுல் பிராண்ட் ஆகிரும். யுவர் கம்பெனி ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து இட் வில் எக்ஸிஸ்ட் ஃபார் குவைட் லாங் இயர்ஸ். இதே மாதிரி நிறைய இன்புட் எடுத்து ஸ்ட்ராட்டஜி ஐடென்டிஃபை பண்ணி பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.